கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த கேள்வி பதிலும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் சிலை வழிபாடை குறித்தும் விக்கிரக ஆராதனை குறித்தும் நாம் பேசி வந்தோம். மனிதர்களாகிய நாம் எப்படி விழுந்து போனோம் என்பதை குறித்தும், பிசாசானவனால் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் குறித்தும் பார்த்தோம். அவர்களை மீட்கும்படிக்காக அநேக தீர்க்கதரிசிகளையும் அநேக ஊழியக்காரர்களையும் கர்த்தராகிய தேவன் அனுப்பி கொடுத்தும் அவர்களால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கூடாமல் போனது. இதன் நிமித்தம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வந்து நமக்காக பாவங்களை யாவையும் மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்து மீட்டார் என்று நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்காக வந்து மரித்து உயிர்த்தார் என்று பார்த்தோம். இதனால் மனித குலத்திலாக நமக்கு என்ன லாபம்? இதை குறித்து நாம் தொடர்ந்து நம் போதகரிடத்திலே பேசி அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கு. கர்த்தருடைய கிருபை, உங்களுடைய ஜெபத்தினால் கர்த்தர் எனக்கு பூர்ண ஆயுசை ஆரோக்கியத்தை கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் இட்டிருக்கிறார். தேவனுக்கு நன்றி. பாஸ்டர், நம்ம கடந்த வாரங்களில் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வந்து மரித்து உயிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதனால மனிதர்களாகிய இந்த மனித குலத்துக்கு என்ன லாபம்? ஒரு மனிதன் வந்து ஒருத்தருக்காக மரிக்கிறதுன்றது வேற. தேவனாகிய கர்த்தர் நமக்காக மரித்து உயிர்த்தார். இதனால மனிதர்களாகிய நமக்கு என்ன லாபம்? அது குறித்து கொஞ்சம் நிச்சயமா. இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்பது ஒரு பெரிய ரகசியமாய் காணப்படுகிறது. ஒன்று. அடுத்து, மரணம் என்பது எல்லோருக்கும் நேரிடுகிறது. எல்லோருமே ஒரு நாள் மரித்து போகிறோம். ஆனால் உலகத்தில் எல்லா மனிதர்களும் இரத்தத்தோடு மாம்சத்தோடு மனிதர்களாய் பிறந்த மனித குலத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் மரித்து போனான். நமக்கு முன்னே கடந்து போனவர்கள் அத்தனை பேர், அது மோசையாக இருந்தாலும் தேவனோட சஞ்சரித்த மக்களும், சாமுவேலை போல் இருந்த தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய ஏசாயாவை போல தீர்க்கதரிசிகள், எரேமியாவை போல தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், தேவனோட சஞ்சரித்த மக்களாக இருந்தாலும் கூட அவர்களும் மரித்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையை சாதனமாக மனித குலத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மக்களும் மரித்து போனார்கள். அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று சொல்லுகிறோம், மற்ற மக்களும் மரித்து போனார்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அடுத்து நேரிட்ட ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், எல்லோருமே மரித்து போனார்கள். யாருமே மரணத்தை ஜெயித்து எழுந்திருக்க முடியாமல் போனது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் மாத்திரமே மரித்து, அதாவது மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்கிறது. வேதம் என்று சொன்னால், நாம் கரத்தில் பிடித்திருக்கிற வேதத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன? சத்தியவேதம். சத்தியவேதம். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், ஜாதி ஜனங்கள், வேறே ஜாதி ஜனங்கள், மதத்துக்கு சார்ந்தவர்கள் நினைத்துக் கொள்ளலாம், ஓ, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா நினைக்கலாம், ஓ, இவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சம்பந்தமான செய்தி இது, இயேசு உயிரோடு எழுந்தது என்று சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் அவருடைய மரிப்பும் இறப்பும் உலகத்திலே யாருமே அழித்து போடாத ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. என்னவென்று சொன்னால், வெளி தேசத்தில் வெளிநாட்டில் பிறந்தார் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அநேக மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஏசியா ஆசியா கண்டத்தில் அவர் பிறந்தவர் இருக்கட்டும். இருந்தாலும் நம்முடைய இந்தியா தேசத்தில் தமிழ் மொழியில் இருக்கட்டும், அது கன்னட மொழியில் இருக்கட்டும், வேறு மொழிகளிலே இருக்கட்டும், உலகத்தில் ஒருவேளை ஆப்பிரிக்கா மொழியா இருக்கலாம், ஒருவேளை ஜெர்மனி மொழியா இருக்கலாம், ஒருவேளை வேறு நமக்கு அறியாமல் இருக்கிற ஒரு மொழியா இருக்கலாம். உலகத்தில் பல தேசங்கள் இருக்கிறது, பல கலாச்சாரங்கள் இருக்கிறது, பல விதமான மொழிகள் இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? நாம் எத்தனாவது ஆண்டில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 8வது மாதம் 2020 வருஷம். அது என்னத்தை குறிப்பிடுகிறது? எல்லா மக்களுடைய வீட்டிலும் கால நிர்ணயம் என்று சொல்கிற கேலண்டர். நாம் ஒவ்வொரு வீட்டிலும் இப்பொழுது உலகத்தில் எல்லோருமே பயன்படுத்துகிற இந்த கால நிர்ணயம் கேலண்டர் என்று பார்க்கும்போது அந்த கேலண்டர் தான் 2020 என்று சொல்லுகிறது. அது என்னத்தை குறித்து சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து மரித்து 2020 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும்போது AD என்று சொல்கிறோம், ஆஃப்டர் டெத். யாருடைய டெத்? உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்து வந்தார்கள். புத்தாவை போல் மகான்கள் வாழ்ந்து வந்தார்கள். நெப்போலியனை போல உலகத்தை அசைத்த மக்கள் இருந்தார்கள். விக்டோரியா ராணி அவர்கள் இருந்தார்கள். அசோக சக்கரவர்த்தி இருந்தார். பல மன்னவர்கள், டிப்பு சுல்தான் வாழ்ந்தார்கள். அப்புறமா பழைய ஏற்பாட்டில் காலம்போது சோழ அரசர்கள் வாழ்ந்தார்கள், மன்னவர்கள் வாழ்ந்தார்கள். பெரிய பெரிய சாதனைகளை படைத்த பெரிய பெரிய மகான் மக்கள் உண்டு. அவருடைய வரலாறு நம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் பிறந்த தேதியிலிருந்து அவர்கள் எப்படியாவது தன் வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதற்கு எல்லா வரலாற்றுக்கேற்ற சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது, பிறப்பு என்பது உலகத்தின் வரலாற்றை பிரித்ததாய் காணப்படுகிறது. ஆனபடியால் உலகத்தில் எல்லா மக்களும் இந்த கால நிர்ணயம் கேலண்டர் இன்றைக்கு நாம் அதாவது உபயோகித்துக் கொண்டிருக்கிற கேலண்டர் என்ன சொல்கிறதுனா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொன்னார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொன்னார். இந்த உலகத்தின் வரலாற்றை இயேசு கிறிஸ்துடைய மரணம், பிறப்பு, இறப்பு உலகத்தின் வரலாற்றை இரண்டாக பிரித்தது. அப்படி என்பது இது எல்லோருமே நம்புகிறார்களோ நம்பாமல் போகிறார்களோ அதல்ல முக்கியம். ஆனால் சத்தியம் என்பது சத்தியம்தான், யாரும் மறுதலிக்க முடியாத ஒரு உண்மை. நிச்சயமா எல்லாருமே படித்து இருக்கிறாங்க, எல்லாருமே வரலாறு படித்தவர்கள் நிறைய பேர், எல்லாருமே படித்து அதை கடந்துதான் வந்திருக்கணும். அப்ப எல்லாருமே ஒரு அரசர்கள் பழைய காலத்துல கிமுக்கு முன்னாடி கிமுக்கு பின்னாடி அப்படிதான் படிச்சிருக்காங்க. அப்ப அது கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பிறப்புக்கு பின் அப்படிதான் இல்லை. அது யாராலும் மறுதலிக்க முடியாது. கண்டிப்பா சத்தியமான ஒரு வசனம். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல். ஜனங்கள் ஒருவேளை சொல்லலாம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை, அவர் உயிரோடு எழுந்ததை நான் நம்ப மாட்டேன். வேதத்தில் பார்க்கும்போது தோமா என்ற ஒரு சீடன் இருந்தார். இயேசு அவர் உயிரோடு எழுந்து எங்களுக்கு காட்சி அளித்தார், தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லும் போது தோமா சொன்னார், அவரை நான் தொட்டு பார்த்த பிறகுதான் அவரை நான் நம்புவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, தோமாவை பார்த்து சொன்னான், நீ காண்கிறபடியால் என்னை நம்புகிறார், என்னை காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு காரியம், அதாவது நான் சொன்னேன், இது சத்தியம் என்பதை உலகம் எல்லா மொழிகளிலும் எல்லா ஜாதி பாஷைக்காரர்களும் ஒவ்வொரு வீட்டிலே உபயோகிக்கின்ற இந்த கால நிர்ணயம் கேலண்டர் என்பது உலகத்தின் எல்லா தேசங்களிலும் கடைபிடிக்கிற தேதி, நாள், ஆண்டா இருக்கிறது. ஒன்று மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா அதை நான் நம்ப மாட்டேன் என்று சில மக்கள் சொல்லலாம். சொல்லாமல் இருப்பது நல்லது, ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமா இருக்கிறது. என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் மரித்து போன எத்தனையோ மகான் மக்களுடைய மனிதர்களுடைய கல்லறைகள் இன்றைக்கு இருக்கிறது. அதன் மத்தியில் இயேசுவின் கல்லறையும் இருக்கிறது. ஆனால் பெரிய பெரிய மகான் மக்களுடைய பெரிய தியாகிகள், பெரிய வரலாற்றை அசைத்த பெரிய பெரிய மகான் மக்கள் மரித்து போகும்போது கூட அவருடைய கல்லறைகள் இன்றும் இருக்கிறது. ஆனால் காணப்படுகிற எல்லா
லட்சக்கணக்கான மக்கள். ஒரு பாடல் இப்படியாக சொல்லுகிறது, அது சினிமா பாடல் தான், ஆனால் அந்த கவிஞர் இப்படி சொல்கிறார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், மகான் தியாகிகள் மரித்து போனார்கள். அநேக மக்களுடைய கல்லறைகள் வரலாற்றிலே தேதிகளோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விசேஷமான காரியம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்தது. அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு உலகம் எங்கும், உலகத்தின் எல்லா ஜாதி ஜனங்களும் சென்று இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறதை பார்த்து அந்த கல்லறைக்குள் கடந்து போய் வெளியே வந்து பார்ப்பதை நாம் இந்த நாள் வரைக்கும் அதை சத்தியமாக, வரலாற்றிலே நடந்த சத்தியமாக அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை, காலகட்டம் நிச்சயமாய் ஒவ்வொரு ஜாதி ஜனங்களுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம்தான் திறந்து இருக்குது. மற்றவருடைய கல்லறைகளை எதுவுமே இதுவரையிலுமாக திறக்கப்படலை. அதை யாராலும் மறுதளிக்கவும் முடியாது. அது சத்திய வசனமாகவே இருக்குது. ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தார் என்பதை அநேக விசுவாசிக்கிறது. நிறைய பேர் அதை மாத்தி பேசி அதை மறுதளிக்கிறாங்க. ஏன் இது மறுதளிக்கிறதுக்கான என்ன காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பது உண்மை, ஆனா அநேகர் இதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு அநேக காரணம் இருக்கலாம். ஆரம்பத்தில் அதாவது ஸ்டீவன்சன் என்று சொல்கிற ஒரு விஞ்ஞானி தான் ஸ்டீம் இன்ஜின், அதாவது புகை வண்டி என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடித்தார். 6 நாட்களிலே இந்தியா தேசத்திலும் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த அந்த ட்ரெயினை உபயோகித்தார்கள், அந்த ரயிலை உபயோகித்தார்கள். அநேக மக்கள் என்ன நினைப்பார்கள், எங்க தாயார்கள் எங்க பாட்டிமார்கள் சொன்ன காரியங்கள் சில அது ஒரு உதாரணமாக இருக்கலாம். அவர் என்ன சொன்னார்கள் சொன்னால், ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணிகளை கொண்டு போகும்போது இந்த ரயில்களை உபயோகித்தார்களா. ஆனால் அநேக மனிதர்கள் அலறி, இது பயங்கரமான ஒரு யந்திரமாய் காணப்படுகிறது, இதுக்குள்ளே என்னுடைய பிள்ளைகளை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய் சேர்வார்களோ, ஒருவேளை சேதம் ஏற்படலாம் என்று சொல்லி நினைத்த பயந்த நாட்கள் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிற்கு. அதாவது பழைய காலங்களிலே எங்கள் முற்பிதாக்கள் வாழ்ந்த நம்முடைய அந்த பழைய காலத்தில் பார்க்கும்போது, ஆனால் அந்த காலங்கள் கடந்து போக 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 அந்த ரயிலினுடைய உபயோகம் எவ்வளவா இருக்கிறது. மைல் கணக்கான இடங்களுக்கு கடந்து போகும்படி உறங்கிக் கொண்டே நாம் போகிறோம், உட்கார்ந்து கொண்டே போகிறோம், அதாவது பேசிக்கொண்டே போகிறோம். இவ்வளவு சுக பத்திரமான பயணத்துக்கு அது உபயோகப்படுகிறது என்று சொல்லி காலங்கள் கடந்து போன பிறகுதான் அதை குறித்து புரிந்து கொள்ள ஒரு நேரம் வந்தது என்று சொன்னால், நான் அதாவது இந்திய தேசத்தை குறித்து சில காரியங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய தேசத்தை நான் தாக்க முடியாது. நம்முடைய தேசம் ஏழ்மையான தேசமா இருக்கலாம், இல்ல உயர்ந்த தேசமா இருக்கலாம். ஆனால் என்னை பெற்றெடுத்த தாய் பூமி, தாய் நிலம் எது? இந்த இந்தியா. என்னுடைய தேசத்தை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது. என் தேசத்தை நான் நேசிப்பதை போல மற்றொரு தேசத்தை நான் நேசிக்க முடியாது என்று சொன்னால், என் தாயுடைய, அதாவது ஜென்ம பூமி என்று சொல்லுகிறார். என்னுடைய தாய் எனக்கு ஜென்மம் கொடுத்த இந்த இடம். இருந்தாலும் கூட நம்முடைய தேசமானது மற்ற தேசங்களை, உலகத்தில் காணப்படுகிற எல்லா தேசங்களை பார்க்கும் போது நம்முடைய தேசத்தில் வேற தேசத்தில் காணப்படாத சில காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. என்னென்று சொன்னால், நான் நட்சத்திரங்களை பார்ப்பது, சாஸ்திரங்களை பார்ப்பது, ஜோஷியம் பார்ப்பது, நல்ல நாளை பார்ப்பது, இது கெட்ட நாளா, ராவு காலமா, யமகண்டமா, குலி காலமா, இப்பேற்பட்ட காலங்கள், நேரங்கள், சடகாச்சாரங்கள், கலாச்சாரங்கள், இப்பேற்பட்ட காரியங்கள் நிறைந்திருக்கிற தேசம் நம்முடைய தேசம். யோசித்து பாருங்க. இப்ப அமெரிக்க தேசத்தில்
ஒரு டேமை கட்ட வேண்டும் என்று சொன்னார், ஒரு அணை போட வேண்டும் என்று சொன்னார், இல்ல ஒரு யந்திரத்தை புதிதாய் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார், அவன் நேரத்தை காலத்தை பார்ப்பதில்லை. ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் காலத்தை பார்ப்பதில்லை. ஒரு பிரயாணம் செய்ய வேண்டும் என்று சொன்ன நம்ம ஆளுங்க என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போனா செவ்வாயோ வெறுவாயோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போனா ஒன்னும் நடக்காது, சனிக்கிழமை சனியை பிடிச்ச கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நாய்ப்பாடு சொல்றாங்க, நாயை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு நாளிலும் இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குது. ஒரு பிரசங்கத்தை டிஜி ஐயா அவர்கள் பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். திங்கட்கிழமை எந்த ஒரு நல்ல நாளை சொல்லுங்க, ஒரு நல்ல காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி சாஸ்திரக்காரத்துல போனார் ஒரு மனுஷன். அப்பொழுது சொன்னாரா, திங்கட்கிழமை சரியில்லை, செவ்வாய்க்கிழமை சரியில்லை, புதன்கிழமை சரியில்லை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 7 நாளை விட்டுட்டு வேற ஒரு நாள் ஏதாவது செய்ய சொன்னார். அத போல ஆயிடுச்சு கதை. என்ன சொன்னா, நாம் எல்லாவற்றுக்கும் நாம் நேரத்தை காலத்தை பார்க்கிறோம், சாஸ்திரங்களை பார்க்கிறோம். ஆனால் தேவன் உண்டாக்கின 7 நாட்களை குறித்து பார்க்கும்போது அவர் எல்லா நாளும் நல்லது என்று சொன்னார். அதே அப்படின்னு சொன்னார், வேதத்தில் காணப்படுகிற, அதாவது ருக்வேதங்கள், சாம வேதங்கள், எதர் வேதங்கள், புருஷ சூத்திரங்கள், வேற அநேக, அதாவது பயன்படுத்துகிற நம்ம இந்தியா தேசத்தில் புரிந்த புத்தகங்கள் என்று சொல்லுகிற எபிக்ஸ் என்று காணப்படுகிற அநேக புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், முற்பிதாக்கள் பின்பற்றி வந்த பாரம்பரியங்களை அப்படியே அவர்கள் பற்றி கொண்டு வருகிறாரே ஒழிய சத்தியம், நியாயம், நீதி என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இதுக்கு அநேக உதாரணத்தை என்னால் கொடுக்க முடியும். இப்போ அவர்கள் சொல்கிறார்கள், பழைய சடங்காச்சாரத்தை பின்பற்றி வர வேண்டும், எங்க பாட்டிமா இதை செஞ்சாங்க, எங்க தாத்தா இதை செஞ்சாங்கன்னு சொல்கிறோம், எங்க தாத்தா செஞ்சதை நான் செய்யறேன்னு சொல்லி தைரியமா சொல்றாங்க. நான் கேட்கிறேன், நம்ம தாத்தா மாதிரி எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சூட் போட்டிருப்பாங்களா? நம்முடைய தாத்தா மாதிரி என்னன்னா கோவணம் கட்டி நின்றுருப்பாங்க. நம்ம சொல்றோம், அப்போ அவங்க கட்டுற கோவணம், நான் இப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஸ்டைலா போறேன், சூட் போட்டு. அவங்க மாட்டு வண்டியில போனாங்க, நடந்து போனாங்க. ஆனால் பாரம்பரியங்கள் மாத்திரமே, நாள் நட்சத்திரங்கள் மாத்திரமே மாறி போகவில்லை. மனிதனுடைய, அதாவது கலாச்சாரங்கள் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் அவனுடைய ட்ரெஸ்ஸிங் மெத்தடு, அவனுடைய நடவடிக்கை, அவன் சாப்பிடுகிற விதம். இப்ப நாங்கள் போற ஹோட்டல்ல போய் ஸ்கூல்ல தான் கேட்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் திரையிலே போட்டு சாப்பிட்டாங்க, துணி கசத்துல. அந்த காலத்துல போய் ஏரிகளை குளிக்கும் போது ஷாம்பு களிமண்ணை போட்டு தலையில தேய்ச்சி களிமண்ணிலே குளிச்சாங்க. இருக்கிறதோட இன்னும் அழுகு பண்ணிட்டு வந்தாங்க. பிளஸ் ஆத்துல போய் குளிச்சாங்க, ஏரியில போய் குளிச்சாங்க, மாடும் பண்ணியும் எல்லாம் குளிக்கிற இடத்துல போய் குளிச்சுட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கேட்கிறோம், வாட்டர் என்ன, பிஸ்லரி வாட்டரா, மினரல் வாட்டரான்னு கேட்கிறோம் குடிக்கிறதுக்கு. அப்போ நாட்கள், விஞ்ஞானம் மாறி இருக்கிறது. அப்போ விஞ்ஞானம் எப்படி மாறி போகிறதோ அப்படி மனிதன் மாறி போகிறார். ஆனால் சில சடங்காச்சாரங்களை, கலாச்சாரங்களை முற்பிதாக்கள் செய்தாங்க, எங்க தாத்தா செய்தாங்க என்று சொல்லி இன்னும் அந்த குருட்டாட்டத்திலே, இன்னும் அந்த மூட நம்பிக்கையிலே மனுஷன் அதிகமாக நம்முடைய இந்தியா தேசத்தில் வாழ்கிறபடியால் தான் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளபடி அவன் நேரத்தை செலவழிப்பதில் இதுதான் முக்கியமான காரணம். உலகில் உள்ள எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதா இருக்கு. ஆனா உண்மையான சத்தியம் இதுதான், அதை ஏற்றுக்கொள்கிற மனம் அவங்களுக்கு இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்றாங்க. ஆனா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி சடங்காச்சாரங்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. ஆனா சத்தியத்துக்கு அவங்க இடம் கொடுக்காதனால தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அவங்க அறிந்து கொள்ளாமல் போனது. இதனாலதான் தேவன் பூமியில வந்ததுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வியோட கூட இன்னும் இருக்கிறாங்க நிறைய ஜனங்கள். அவர் வந்தாலும் மரித்தார் உயிர்த்தாருன்னு சொல்றேன், ஆனா எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆமா, இன்னும் சில காரியங்களை நான் குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லா ஜாதிகளை, மற்ற ஜாதிகள் ஜனங்களை தாக்கி பேசவில்லை நான். ஞானம் என்பது, நியாயம் என்பது, சத்தியம் என்பதை குறித்து மாத்திரமே நான் சொல்கிறேன். இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை குறித்து பார்க்கும்போது அநேக சபைகள் இருக்கிறது. இப்போ அநேக மக்கள் இருக்கிறார்கள், அதாவது கடவுளை பல விதத்தில் வழிபடுகிற மக்கள். சில மக்கள் சொல்கிறார்கள், நான் கடவுளை பார்க்க வேண்டும், நான் கடவுளை உருவாக்கி அவரை வைத்து விட்டு தான் நான்
தொழுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் சில மக்கள். அநேக மக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அநேக பிரிவினைகள், வேறுபாடுகள், டினாமினேஷன்ஸ். ஒரு பொட்டு வைக்கணும்னு சொல்ற ஒரு கிறிஸ்தவன், பொட்டு வைக்க கூடாத ஒரு சொல்ற ஒரு கிறிஸ்தவன், நகைகளை அணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் ஒரு கிறிஸ்தவன், நகைகளை அணைந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிற ஒரு கிறிஸ்தவன், சிலை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு கிறிஸ்தவன், சிலை வழிபடக்கூடாது என்று சொல்கிற ஒரு கிறிஸ்தவன். அப்படின்னு சொன்னா வெளியே இருக்கிற மக்களுக்கு, கிறிஸ்தவர்கள் அல்லாத இருக்கிற மக்களுக்கு அவருக்கு ஒரே குழப்பம். என்னவென்று சொன்னார், அதை குறித்து ஆவியானவர் பேசபடி எனக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் மிகவும் அதிகமான நன்றியை செலுத்துகிறேன். என்ன சொன்னார், நாம் இந்த வேறுபாடுகள், அதாவது மதத்தில் காணப்படுகிற, அதாவது கிறிஸ்தவ மதத்தில் காணப்படுகிற பிரிவினைகளை வேறு ஜனங்கள் பார்க்கும் போது, அதாவது வேதத்தை அறியாத ஜனங்கள் பார்க்கும் போது அவர் நினைக்கிறார்கள், சிலை வழிபாடு செய்கிற மக்களுக்கு தனி பைபிள் வேதாகம் இருக்கலாம், சிலை வழிபடக்கூடாது என்று சொல்கிற மக்களுக்கு தனி வேதம் இருக்கலாம். அவர்கள் வேதம் வேற வேற இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலை வழிபடுகிற மக்களுக்கும் சிலை வழிபடாத மக்களுக்கும், தேவனை உருவாக்கி கரத்தினால் உருவாக்குகிற மக்களுக்கும் தேவனை உருவாக்காத அத்தனை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற அத்தனை மக்களுக்கும் இருக்கிற வேதம் ஒரே வேதம் தான். ஆனா என்ன சொன்னார், இப்பொழுது நம்முடைய சகோதரர் கிறிஸ்தவர் சில மக்கள் என்ன சொல்கிறார்கள், சபைக்கு போகிறார், சர்ச்சஸ் போறார்கள். ஆனா எத்தனை கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போகும்போது, சபைகளுக்கு போகும்போது இந்த வேதத்தை கொண்டு போகிறார்கள்? இல்லை, கொண்டு போகிறது. அடுத்து கிறிஸ்தவர்களா இருந்தாலும், அந்நிய மதத்துக்கு சேர்ந்த மக்களா இருந்தாலும் கூட, அநேக ஒரு சகோதரத்துல பார்த்தேன், அவரை நான் சொன்னேன், குர்ஆனில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது சொன்னேன். அவர் அப்படியா கேட்டார். நான் சொன்னேன், நீ குர்ஆனை படிச்சிருக்கிறீங்களா? அவர் சொன்ன படிச்சிருக்கிறேன்னு சொன்னேன். எத்தனை தடவை படிச்சிருக்கிறேன்னா? பல தடவை படிச்சிருக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் நான் சில கேள்விகளை, குர்ஆனில் இருக்கிற கேள்விகளை கேட்கும் போது அவர் சொன்னார், நான் குர்ஆனை படிக்கவே இல்லை என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவர்களா இருந்தாலும், அந்நிய மதத்துக்கு சேர்ந்த மக்களா இருந்தாலும், அவருடைய வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிலை வழிபடுகிற கிறிஸ்தவர்களுக்கும் சிலை வழிபடாத கிறிஸ்தவர்களுக்கும் வேற வேற வேதம் இல்லை. இந்த வேதத்தில் சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, வழிபடக்கூடாது என்று சொல்லி நாம் காணப்படுகிற புராட்டஸ்டன்ட் பைபிள், புராட்டஸ்டன்ட் திருச்சபை, இந்த பைபிள்ல, அதாவது யாத்ராகும் என்ற 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக் பைபிளும் நாம் பயன்படுத்துகிற இந்த பைபிளும் ஒன்றுதான். விடுதலை பயணம் என்று அழைக்கப்படுகிற 2ஆம் புத்தகத்தில் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, நீ சிலையாகிலும் ஓவியமாகிலும் விக்கிரமாகிலும் நீ உனக்காக உருவாக்க கூடாது, அவைகளை வழிபடவும் கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் நான் எரிச்சல் உள்ளவர், கோபம் உள்ளவர் என்று சொல்லி அதே வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதே சத்தியங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் இந்த வேதத்தை திறந்து வாசித்தால் இதுக்குள் காணப்படுகிற இந்த சத்தியம் அவர்களுக்கு வெளிப்படும். அவர்கள் செய்கின்ற பெரிய தவறு, இது சிறிய தவறு அல்ல, இது பெரிய தவறு என்னவென்று சொன்னால், வேதத்தில் எழுதப்படாத காரியங்கள், வேதத்தில் இல்லாத காரியங்களை பெரிய குருக்கள், ரெவரண்ட்கள், பிஷப்புகள், போப்புகள் வேதத்தில் இல்லாத காரியத்தை சொல்லும் போது அதை கேட்கிற மக்களுக்கு வேதத்தில் இந்த வசனம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாது. அவர் வேதத்தை எடுப்பதே இல்லை கரத்தில், வேதத்தை வாசிப்பதே இல்லை. அதற்காகத்தான் அவர்கள் இன்னும் குருடர்களாய் காணப்படுகிறார்கள். அவர் முற்பிதாக்கள் சொல்லிக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த பாரம்பரியங்களுக்கு, கலாச்சாரங்களுக்கு, சாஸ்திரங்களுக்கு, நாள் நட்சத்திரங்களுக்கு அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்களே ஒழிய சத்தியத்துக்கு அவர்கள் அடிமைகளாய் இல்லை. வேதம் சொல்கிறது, இயேசு சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்பொழுது வேதத்தின் வசனங்களை அவர் புரிந்து கொள்ளும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, சத்தியத்தை அவர்கள் பற்றி கொள்ள வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய இன்னொரு கேள்வி நான் கேட்க உங்களிடத்தில் நான் இஷ்டப்படுகிறேன். நீங்கள் என்னை பார்த்து கேள்விகளை கேட்டீர்கள், நான் கேட்கிறேன். நான் எல்லோரையும் நேர்களை பார்த்து எல்லோருமே கேட்க வேண்டிய கேள்வி. நான் ஒரு கிறிஸ்தவன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவன்.
உலகத்தில் மக்கள் கிறிஸ்தவர்கள். நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? யாரை பின்பற்ற வேண்டும்? போப்பை பின்பற்ற வேண்டுமானா, இல்லை பேதுருவை பின்பற்ற வேண்டுமானா, இல்லை பவுலை பின்பற்ற வேண்டுமானா, இல்லை டிஜஸ் தினகரனை பின்பற்ற வேண்டுமானா, இல்லை மோன்சி லாசரஸை பின்பற்ற வேண்டுமானா, இல்லை சாம் ஜெபகரை பின்பற்ற வேண்டுமானா, இல்லை நம்முடைய சபைக்கு சேர்ந்த விசுவாசிகள் என்னை பின்பற்ற வேண்டுமா, என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டுமா, என்னை பின்பற்ற வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் வேதத்தை பின்பற்ற வேண்டுமா? எது நியாயம் நீதி? கண்டிப்பாக வேதத்தை தான் பின்பற்றணும். கண்டிப்பா சத்திய வசனம் தான் நம்மளை வழி நடத்தும். அதை அறிஞ்சிடாத மக்களை தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். அதற்காக தான் பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 1:14 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை தேவ தூதன் இறங்கி வந்தால் அதை பிரசங்கம் பண்ணினாலும் அவன் கண்டிக்கப்படத்தக்கவன் என்று சொல்லுகிறார். அவன் சாபத்துக்கு ஈடானவன், அவன் சபிக்கப்பட்டவன், அவன் தண்டனைக்கு ஈடானவன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் சத்திய வேதம் என்றது வேதத்தில் இல்லாத காரியத்தை நாம் நம்முடைய முற்பிதாக்கள் சொல்லுகிறார்கள், போதகர்கள் சொல்லுகிறார்கள், ஃபாதர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுகிற காரியம் வேதத்தில் இருந்தால் மாத்திரமே நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை அது வேதத்தில் இல்லை என்று சொன்னால் அதை நாம் கடைபிடிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்துக்குள் வளர்ந்தவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட விசுவாசிகளாய் கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தை முற்பிதாக்கள் எங்க பாட்டியம்மா செஞ்சாங்க, அதே நான் செய்யறேன் என்று சொல்வது அது ஒரு குருட்டாட்டமான ஒரு மூட நம்பிக்கையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகள். ஏன்னா அநேக வேதத்தை வாசிக்காத நிமித்தம் எல்லாருடைய வஞ்சகத்துக்கு, கள்ள புதகத்துக்கானாலும் சரி, எல்லா விதத்திற்கும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போறதுக்கு அதுதான் மெயின் காரணமா இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் பைபிள கரெக்டா படித்தார்களானாலே அவர்களுக்கு அந்த விடுதலையும் ஒரு ரட்சிப்பும் கண்டிப்பா கிடைக்கும். அதை படிக்காத நிமித்தமே அநேக காரியங்களை விழுந்து போறாங்க. வெறும் பாரம்பரியத்தால கட்டப்பட்டு அதே சூழ்நிலையிலே இதுவரையிலுமாக நடந்துட்டு தான். இப்போ இந்த இதுல இருந்து ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த விடுதலைக்கு அவங்க என்ன செய்யணும், செஞ்சா அந்த விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு? இந்த ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழிதான். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள். தன் சீடர்களை பார்த்து சொன்னார், உலகம் எங்கும் கடந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். சுவிசேஷம் என்பது சத்தியம். சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. சுவிசேஷம் என்பதுதான் சத்தியம். அந்த சத்தியம் மனிதனுக்குள்ளே கடந்து போகும்போதுதான் அந்த சத்தியம் மனிதனை விடுதலையாக்கும். இன்றைக்கு சபைகளிலே கூட்டங்களிலே என்ன செய்கிறார் சொன்னார், தன்னுடைய ஸ்தாபனத்தின் பேர், தன்னுடைய சபையின் பேர், ஊழியர்களுடைய பேர் தான் ஸ்தாபிக்கப்படணும், கனப்படுத்தப்படணும், மகிமை அடையணும், புகழ் பெற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறார்களே ஒழிய இயேசுவின் நாமம் இடத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நினைப்பது குறைவா இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லி. இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய ஊழியக்கார் பேசும்போது, ஒரு அற்புதம் நடக்கும் போது இயேசு கிறிஸ்து தான் அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், பிரபலமான ஊழியக்காரன், இவர்கள் ஜெபித்தார்கள், இந்த பிசாசு போச்சு. அந்த பிரபலமான ஊழியக்காரன், இந்த ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிற இந்த ஊழியக்காரன் ஜெபித்தா இந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார். தேவனுடைய மகிமையை திருடுகிற நாட்கள் வந்திருக்கிறது. தேவனுக்கு தான் மகிமை. அந்த அலங்கார வாசலண்டை பேதுரு யோவான் அந்த முடவனை எழுப்பின போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு கூடி வந்தார்கள். அப்பொழுது பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் இது அல்ல. ஏதோ எங்களுடைய உபாசத்தினால், எங்களுடைய நீதினால், எங்களுடைய ஜெபத்தினால் இந்த அற்புதம் நடந்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது. ஒரு காலம் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தினால் இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் நம்மை பிரபலப்படுத்துகிறது அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு எத்தனை ஊழியர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன மன்னிக்கணும், அவர் என்ன பிரசங்கத்தை வேத வாக்கியங்களை ஆரம்பிக்கிறார்கள்,
வேத வசனத்தை ஆரம்பித்து ஒரு சிஸ்டர் இடத்துல வந்து சொன்னாரு. ஒரு இடத்துல சொன்னேன், நான் போகிற சபை சரியில்லை பாஸ்டர் சொன்னார். அவன் சொன்னாங்க, எங்க பாஸ்டர் ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பை எடுத்தார். அந்த தலைப்பை எடுத்து சொன்னாரு, நான் அமெரிக்காக்கு போனேன், இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன், நான் அமெரிக்காக்கு போனேன், இங்க தங்கினேன், நானு இந்த மார்க்கெட் பார்த்தேன், இந்த தேசத்துக்கு போனேன், அந்த தேசத்துல இந்த பிளைட் பிடிச்சு போனேன், இந்த ஊழியக்காரர் சந்திச்சேன், நான் அவர்களை சந்திச்சேன். அவருடைய கதை எல்லாவற்றையும் கடந்த கதைகளை சொல்லிவிட்டு வசனத்தை கடைசியாக சொல்லி முடித்து விட்டார். அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சுவிசேஷம் என்பது கர்த்தரை குறித்து பேசுவது, என்னை குறித்து பேசுவதல்ல, பிரபலமான ஊழியக்காரரை குறித்து பேசுவதில்லை. அப்போ சத்தியமாகி கர்த்தருடைய சுவிசேஷம் மனிதனுக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஊழியக்காரர்கள், அதை பிரசங்கம் செய்கிற மக்கள். வேதம் சொல்கிறது, விதைக்கிறவன் விதைக்கும்படி கடந்து போனான். கல், அந்த பாறை கல் மேல விதைத்தார், முட்கள் மத்தியிலும் விதைத்தார், நல்ல நிலத்திலும் வழி அருகிலும் விதைத்தார். விதைப்பது அவருடைய கடமை, வழி செய்வது கர்த்தருடைய கடமை. அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் என்பதை நாம் பிரசங்கிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷம் கர்த்தருடைய காரியங்கள். என்னுடைய காரியத்தை நான் பல கோடி, ஒரு பக்தர்கிட்ட சொல்ல, பல கோடி வார்த்தைகள் நான் சொன்ன போதும் ஒரு பிரயோஜனம். நீர் சொல்லும் ஒரு வார்த்தை மேன்மையானது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம் நடக்கும். நான் இன்றைக்கு 1000 வார்த்தை சொன்னாலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட மாட்டான், ஒரு மனிதன் மாற்றம் அடைய முடியாது, ஒரு மனிதனும் சுகம் அடைய முடியாது. நாம் நினைத்துக் கொள்கிறோம், சாட்சியை குறித்து சொல்கிறோம், சொல்வது நல்லதுதான். ஆனால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் போது வேத வசனத்தை குறித்து சொல்கிறது. சத்தியமாக இந்த வேத வசனம் இதை அறியும் போது அவர்களை நிச்சயமாய் அது விடுதலை செய்கிறதா வேதத்தில் இல்லாத ரகசிய மறைபொருளும் எதுவுமே கிடையாது. இதை அறிந்தார்களானாலே அவர்களுக்கு எல்லா விதத்திலும் விடுதலையும் ரட்சிப்பும் ஒரு தெளிவும் உண்டாகும். கண்டிப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு, ஏன் வந்தார், இவ்வளவு கேள்விகளுக்கு பைபிள் அவங்க தினந்தோறும் வாசித்தால் அதுக்கு எல்லா விதத்திலும் பதில் கிடைத்திருக்கும். கண்டிப்பா பிரியமான நேயர்களே, இன்றைக்கு நாம பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிசயமான மறைபொருள்களை, ரகசியங்களை இந்த நாளிலே கர்த்தராக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனமும், அதே நேரத்தில் போதகராகிய ஊழியக்காரர்கள் அநேக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக தேர்ந்து கொண்ட ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காதபடிக்கு அவர்கள் எல்லா விதத்திலையும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போறார்கள் பார்த்தோம். நம்ம தினந்தோறும் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் வாசித்தாலே அதனுடைய ரகசியங்கள் மறைபொருள்களும் அறிந்து கொள்ள முடியும். அதனால நமக்கு விடுதலையும் கிடைக்கும், மற்றவர்களும் நம்மளை ஏமாற்ற முடியாது என்பதை இந்த நாளில் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறோம். அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துறோம். போதகர் மூலமா இன்னைக்கு வெளிப்படுத்துற எல்லா வார்த்தையாக இன்னைக்கு நன்றி செலுத்துறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மத்தில் இடைப்பட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரையிலுமாக நீங்க கேட்டது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இதிலே உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.